स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. இன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய துறவி சீடர்களிலே ஒருவரான சுவாமி அத்வைதானந்தர் அவர்களுடைய பிறந்த திதி பூஜை நாள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளில் சிந்தனை செய்வோம். முதலில் நாம் மகான்களின் பிறந்த நாள்களை ஏன் கொண்டாடுகிறோம் என்பது சிறிது சிந்தனை செய்வோம். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு வழிகாட்டி. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னார், மகான்களின் நினைவு மனதை தூய்மையாக்கும். மனித மனம் மாதிரிகளை தேடுகிறது. ரோல் மாடல், நமக்கு ஒரு ரோல் மாடல் மனித மனம் தேடிக்கொண்டே இருக்கிறது. நாம் வாழ்க்கையில் ஏற்றம் பெற, நம்பிக்கை பெற எப்பொழுதும் நமக்கு ஒரு முன்னுதாரணம் வேண்டும். அந்த வழியில் மகான்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. மகான்களின் வாழ்க்கையை நம் உள்மனத்தை ஊக்குவிக்கிறது. அவர்கள் செய்தால் நானும் முயற்சி செய்யலாம் என்ற நம்பிக்கை நமக்குள் உண்டாகிறது. மனவியல் ரீதியாக இப்படியான தினங்கள் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் மற்றும் நோக்கம் தருகின்றன. பிறந்தநாள் விழா என்பது உடல் பிறப்பு மட்டுமல்ல, அவர்களின் சீரிய சிந்தனைகளின் பிறப்பு. நம் உள்ளத்தில் நடைபெற வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல். அவர்கள் எல்லாம் என்ன சிந்தனை செய்தார்களோ அதே சிந்தனை நம் மனதிலும் வர வேண்டும். அப்படி அந்த நோக்கத்துடன் இந்த விழாக்கள் நடைபெறுகின்றன. நம் மனதில் கேள்வி எழ வேண்டும். அவர்களின் போதனைகளை நான் வாழ்வில் எவ்வளவு நடைமுறைப்படுத்துகிறேன்? நம்ம வாழ்க்கையில் அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த மகான்களுடைய வாழ்க்கை நாம் திரும்பி திரும்ப சிந்தனை செய்யும்போது வரக்கூடிய ஒரு நன்மை. அடுத்ததாக, அவங்கள் காலத்தை கடந்தவர்கள், தேசத்தையும் கடந்தவர்கள். அப்போன்னா அவங்க எப்பயுமே இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, இப்போ இல்லைங்கிறது இல்லை. இந்த காலத்துலேயும் இப்பயும் இருக்கிறாங்க. தேசத்தையும் கடந்தவர்கள். அவங்க அங்கே மாத்திரம் இல்லை, இங்கேயும் இருக்கிறாங்க. இந்த இடத்துலையும் அந்த மகான்கள் கால தேசத்தை கடந்து ஞானிகளாக ஆகும்போது அவர்களுடைய தன்மை அதுபோல ஆகிறது. அப்பொழுது நாம் அந்த மகான்களை நினைத்து அவருடைய வாழ்க்கையும் செய்தியும் நினைக்கும்போது நமக்கு அந்த ஆன்மீக வாழ்விலே உதவி புரிவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நமக்கு அருள் புரிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது வெளியிலிருந்து வராது, நம்ம மனசுக்குள்ளேயே நாம் அந்த மகான்களை சிந்திக்கும்போது அவர்கள் அதுக்கு ஏற்ற, அதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகையினால இந்த மகான்களின் வாழ்க்கை நாம் சிந்திக்கும்போது இந்த பயன்கள் எல்லாமே இருக்குது. நான் வருஷம் இதே ஜெயந்தி வருது, அதே வாழ்க்கை தானே, அதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் நமக்கு கண்டிப்பாக அந்த மகான்களை நினைக்கும்போது நம்ம மனதிற்குள் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அது நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியம், உதவி புரிவதாக இருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு 16 துறவி சீடர்கள். அந்த துறவி சீடர்களை பற்றி அவர் சொல்லும்போது, இவர்களை போன்ற முற்றும் துறந்த துறவிகளை எங்கே பார்ப்பாய்? இவர்கள் ஒவ்வொருவரும் 1000 துறவிகளுக்கு சமானம் அப்படின்னு ராமகிருஷ்ணரே சொல்கிறார். இது அத்வைதானந்த மகாராஜுக்கே சொல்கிறார். அவர் சந்நியாசம் துணி கொடுக்கணுங்கும்போது அவருக்கு சொல்கிற ஒரு வாக்கு. ஆகையினால அவ்வளோ பெரிய மகானான சுவாமி அத்வைதானந்த மகாராஜனுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து 3 விஷயங்களை மாத்திரம் நம்ம முக்கியமாக கொஞ்சம் விவரமாக பார்க்குறோம். முதல்ல, வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் சாபமா
அருளா? நமக்கு நிறைய துன்பங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அதெல்லாம் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸா இல்லை ஒரு சாபமா? அது ஒரு நமக்கு எதிர்மறை வினைகளை விளைவிக்க வருதா இல்லது நமக்கு ஆதரவாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இரண்டாவதாக, ஸ்ரீராமகிருஷ்ணரின் அற்புதமான ஈர்ப்பு சக்தி. நிறைய பேர் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு திருப்பி திருப்பி வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் பார்க்குறோம். மூன்றாவதா, ஆன்மீக வாழ்வுக்கு வயது ஒரு தடையா? நம்ம மகாராஜ் பார்த்தா 55 வயசில் தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட வர்றார். அப்போது அந்த வயதில் ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பித்தா அது ஒரு தடையா இல்லை அது அனுகூலமாக தான் இருக்குமா அப்படிங்கிறது 3 விவரங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சேகரிச்சுக்கலாம். அதை தவிர மற்ற விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். அவருடைய பெயர் கோபால் சந்திர கோஷ் என்பது அவருடைய இயற்பெயர். நம்ம சுவாமி அத்வைதானந்த மகாராஜனுடைய இயற்பெயர் கோபால் சந்திர கோஷ். 1828ஆம் ஆண்டு ராஜ்பூர் என்ற ஊரில் அவர் பிறந்தார். அவருடைய 55வது வயதில் தன்னுடைய மனைவியை இழக்கிறார். அதனால் அவருக்கு மனசு ரொம்ப சங்கடப்படுது. மனைவி இறந்து விடுகிறார்கள். அதில் அவர் மனசு சங்கடப்படுது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம முதல்ல சொன்ன இந்த துன்பம் அவருக்கு அனுகூலமாக இருக்கா இல்லை அவருக்கு பிரதிகூலமாக இருக்காங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதாந்தம் இல்லை எல்லாம் சொல்லும்போது மனிதனுடைய இயல்பு ஆனந்த வடிவினன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற ஆனந்த உள்ளார்ந்த நமக்கு ஆனந்தம் இருக்கும்போது நம்மளுடைய உண்மையான இயல்பு அமைதி, ஆனந்தம். ஆனால் வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டங்கள் நம்மளை இப்படி வாட்டி வதைக்குது? அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த துன்பம் நம்ம இயல்புக்கு வேறுபட்டதாக இருக்குது, அந்நியமாக இருக்குது. ஆனாலும் அது நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. ஆனந்தம் தான் நம்ம இயல்பு, துன்பம் நம்ம இயல்பே கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அது கொடுக்குற முக்கியமான செய்தி இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை தெரிவிக்குது. எதுவுமே நிலையானது இல்லை, தோன்றி மறையக்கூடியது, இல்லாத ஒன்றும் இல்லை, தோன்றுது ஆனால் உடனே மறைஞ்சிடுது. இந்த முக்கியமான செய்தி நம்ம அந்த வாழ்க்கையினுடைய துன்பங்கள் நமக்கு சொல்லுது. எந்த உறவும் எந்த மகிழ்ச்சியும் நிரந்தரமில்லை என்பதை உணரும்போது மனிதன் நிலையான சுகம் எங்கே என்று தேட ஆரம்பிக்கிறான். எந்த இன்பமே நிலையானது இல்லைங்கும்போது நிலையான சுகம் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசு ஆழத்தில் அந்த நேரத்தில் உதயமாகுது. இது இந்த மனதினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக தேவையான ஒரு தூண்டுதல். இந்த துன்பங்கள் அந்த மனதை தூண்டி விடுது, இல்லைன்னா அது பாட்டுக்கு உறங்கிக்கிட்டே இருக்கும். சோக அனுபவங்கள் மனிதனை ஆழமான அர்த்தத்தை தேட செய்கிறது. அதுக்கு ஏன் காரணம்? இந்த இழப்பு, வேதனை, இவை ஒருவேளை ஆன்மீக தேடலை தூண்டலாம். நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்னால் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து அதனால் இந்த வாழ்க்கைக்கு நிறைய பேர் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஆகையினால் இந்த துன்பங்கள் விதவிதமாக இருக்குது. சில சமயத்தில் குழந்தை பருவத்தில் தாயை இழப்பது, அது அவர்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய இழப்பு. அந்த குழந்தைக்கு தாயை இழந்துட்டால் அந்த பாதுகாப்பே இல்லாமல் இருப்பாங்க. அதே போல் இளமையில் தந்தையின் மரணம், அந்த நேரத்தில் அந்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. அந்த சமயத்தில் தந்தை இல்லைன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு. முதுமையில் துணையின் மரணம், துணை இல்லைன்னா அங்கே தோழமை இல்லாமல் போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறது. இவை மனிதனுக்கு மிகப்பெரிய துன்பங்கள். சில சமயம் வாழ்க்கையே அர்த்தமற்றது என்று தோன்றும்.
இந்த மாதிரி நேரங்களில் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரலாம். இந்த மாதிரி தான் நம்ம கோபால் சந்திரகோஷ் அவருடைய மனைவி 55 வயதில் இறந்த உடனே அவர் மிகுந்த மனத்தளர்ச்சியும் வெறுமையிலும் மூழ்கினார். அன்றாட வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்று யோசித்தார். அந்த துயரத்தை போக்குறதுக்கு வழி தெரியாமல் தனது நண்பரும் மருத்துவமான மகேந்திர பால் அப்படிங்கிற அவருடைய நண்பர் அவரிடம் செல்கிறார். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பக்தர். அவர் சொன்னார், மகான்களை சந்தித்தால் மனத்துயரம் குறையும், அவர்களிடம் ஆன்மீக ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறார். மகேந்திர பால் கோபாலை தட்சிணேஸ்வரம் சென்று ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்க கூறினார். அவர் நம்பினார், அதாவது மகேந்திர பால் நம்பினார், மகான்களின் சந்நிதி எந்த மருந்தும் செய்ய முடியாத மன வலிமையை அளிக்கும் என்கிறார். மருந்து நம்மளுடைய உடல் பிரச்சனைகளை குறைக்கலாம், ஆனால் அந்த மருந்தெல்லாம் நீக்காதது மகான்களுடைய சாநித்தியம். அவங்க பக்கத்தில் போய் அவங்களுடைய செய்திகளை கேட்குறதோ, அவங்க அந்த ஒரு ஆம்பியன்ஸ், அந்த சூழ்நிலையோ நம்ம மனத்துயரை நீக்கி நம்பிக்கை கொடுக்கும். அது கோபால் குருதேவரை சந்தித்த பிறகு அவர் மனம் மீண்டும் உற்சாகம் பெற்றது. வேதாந்தம் சொல்வது துன்பம் நம்மை நிலையாமையிலிருந்து நித்தியத்தை நோக்கி இட்டு செல்கிறது. உலக சுகங்கள் நிரந்தரமில்லை என்ற உண்மை வெளிப்படும் போது மனம் சுகத்தினுடைய மூலத்தை, அதாவது கடவுள் எங்கிருந்து சுகம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தேடத் தொடங்கும். இது துன்பங்கள் வரும்போது தான் நம்ம நிறைய நேரம் அதுக்கு சான்ஸ் கொடுக்குறோம். துன்பம் இல்லாமல் இருந்தால் ஆனந்தத்தின் தேடல் கூட எழாமல் போயிருக்கும். சோக அனுபவம் மனதை ஆழ்ந்த கேள்விகளுக்கு தள்ளுகிறது. நான் யார், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு ஏதாவது துன்பம் வரும்போது தான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இழப்புக்கு பின் மனம் அர்த்தம் தேடும் முயற்சியில் ஈடுபடும். பலருக்கு இந்த அர்த்தங்கள் ஆன்மீகத்தில் கிடைக்கின்றன. நிறைய பேருக்கு ஆன்மீக வாழ்க்கையில் இது திரும்பும்போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்குது. அன்பும் பரிவும் உள்ள உறவுகள் மன வலிமையை அதிகரிக்கும். அந்த நேரத்தில் நமக்கு அன்பு காட்டுறவங்களும் பரிவு காட்டுறவங்களும் இருந்தால் நமக்கு மனதில் பெரிய சக்தி கிடைக்கும். ஆகையினால துன்பம் முதலில் சாபமாக தோன்றுகிறது, ஆனால் அது வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தும் ஒரு ஆசான். அது மனிதனை நிலையான ஆனந்தத்தை தேட வைக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், மனிதன் துன்பத்தில் விழுந்தால்தான் இறைவனை நினைக்கிறான். ஆக துன்பம் ஒரு அருள், அது நம்மை அமரத்துவத்தின் வாசல் நோக்கி இட்டு செல்கிறது. அதனால நம்ம துன்பத்தை தேடி போக வேண்டியதில்லை. வர துன்பம் நம்ம ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டாமல் அது இறைவனை நோக்கி நம்ம செல்லக்கூடிய ஒரு அந்த அது கேசுகிற நம்மளை கைடு பண்ணுது அது. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வந்ததுன்னு அதை சமாளிக்கிறதுக்கு அது தகுந்த பலமும் நம்ம இறைவன் கொடுப்பார். அவர் கோபால் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை நாடி செல்கிறார். அவர் போகும்போது, ராமகிருஷ்ணர்கிட்ட போகும்போது, அவர் ராமகிருஷ்ணர் இறைவனை பற்றி மாத்திரம்தான் பேசுகிறார். மனதில் இருந்த கோபாலின் மனதில் இருந்த உலக பற்றுகளும் பந்தங்களும் அகன்றன. இந்த உலகம் உண்மையற்றது, காணல் நீரை போன்றது. ஆசைகளை துறந்தால் மட்டுமே துன்பங்களிலிருந்தும் மன மயக்கத்திலிருந்தும் விடுபடலாம் என்று கோபால் உணர்ந்து கொண்டார். உலகத்தின் நிலையாமை பற்றிய குருதேவரின் வார்த்தைகள் கோபாலின் மனதில் ஆழமாக பதிந்தன. வீடு திரும்பியதும் உலக வாழ்க்கையை துறந்து கடவுளை தேடும் எண்ணத்தில் மூழ்கினார். அவருக்கு சரியான நேரத்தில் குருதேவனுடைய அருள் இருந்ததுனால அவருடைய பாதை ஆன்மீகம் பக்கமாக திரும்பி இருக்கு. அது குரு சக்தி எப்பயுமே நமக்கு இருக்கும். நமக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அந்த சக்தி நமக்கு கண்டிப்பாக துணை புரியும். அந்த சந்திப்பிற்கு பிறகு கோபால் கூறுவதாவது,
குருதேவர் என்னை முழுவதும் ஆட்கொண்டு விட்டார். நான் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். அவரை பிரிய நேர்ந்த போதெல்லாம் துடித்தேன். எத்தனை முயன்றும் அவருடைய திருமுகத்தை என்னால் மறக்கவே முடியவில்லை. இது நம்ம முன்னே சொன்ன மாதிரி ரெண்டாவது நம்ம விவரமாக பார்க்க வேண்டிய விஷயம். அது ஏன் குருதேவர்கிட்ட போனோன்னு அவருக்கு அந்த மாதிரி திருப்பி திருப்பி போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னு, அது ராமகிருஷ்ணருடைய ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி. ராமகிருஷ்ணரை சந்தித்தவர்கள் அடிக்கடி சொல்வது, ஒரு முறை பார்த்தால் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தாங்க முடியாத அளவுக்கு எழுகிறது. அதுக்கான காரணம் பரிபூர்ண ஆன்மீக ஈர்ப்பு. அவரது பரிசுத்தமான வாழ்க்கையும் நிபந்தனையற்ற அன்பும் மக்களை ஈர்த்தது. அவர் அருகில் இருந்தால் மனம் அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவித்தது. அது ஒரு ஆகர்ஷண சக்தி, ஆன்மீக காந்தம். அவர் அனைவரையும் ஒரே அன்புடன் பார்த்தார். இதுதான் முக்கியமான விஷயம். பாவி, பாக்கியவான், அறிஞர், எளியவன் என்ற வேறுபாடு அவருடைய பார்வையில் இல்லை. இந்த பாதுகாப்பு உணர்ச்சி மக்கள் மற்ற இடங்களில் எங்கேயும் அனுபவிக்கவில்லை. அவரை சந்தித்தவுடன் மறைந்திருந்த ஆன்மீக விதைகள் முளைக்கின்றன. அது ஒரு முறை தொடங்கினால் மீண்டும் மனம் அதையே தேடும். மனித மனம் நிபந்தனையற்ற அன்பிற்காகவும் ஏற்றுக்கொள்வதற்காகவும் இயங்குகிறது. யாராவது நமக்கு எந்த கண்டிஷனும் போடாமல் அன்பு செய்வாங்களாங்கிற ஒரு மனித மனத்துக்கு ஒரு ஏக்கம் இயற்கையாகவே இருக்கிறது. அந்த ஏக்கம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட போகும்போது அவங்க அதை அனுபவிச்சிருக்காங்க. அதனால் அவங்க திருப்பி திருப்பியும் ராமகிருஷ்ணரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள வருது. சமூகத்தில் பெரும்பாலும் நாம் விமர்சனம், தீர்ப்பு, போட்டி ஆகியவற்றைத்தான் சந்திக்கிறோம். ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரே பார்வையில் நீயே என் குழந்தை என்ற உணர்வை அளிக்கிறார். இந்த மனநிறைவு அபூர்வமானது. அதனால் மனம் மீண்டும் அதை பெற விரும்புகிறது. சாதாரண சுகங்கள், அதாவது சாப்பாடு, புகழ், இதையெல்லாம் குறுகிய நேரம்தான் நீடிக்கும். ஆனால் ஆழமான அன்பு, அமைதி, அர்த்தமுள்ள உறவு போன்றவை நீடித்த மகிழ்ச்சியை தரும். ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்தித்தவர்கள் இந்த ஆழமான அனுபவத்தை அடைந்ததால் மீண்டும் அதை நாடும் அந்த ஆர்வம் அதிகரித்தது. மனித மனம் உண்மையான ஆன்மீக அனுபவத்தை கண்டால் அதை உயர்ந்த மதிப்புடன் பதிவு செய்கிறது. மனவியல் சொல்லும், மிகுந்த திருப்தி அளித்த அனுபவம் மீண்டும் மீண்டும் நாடப்படும். இங்கு அந்த அனுபவம் சாதாரணமானதல்ல, அது ஆன்மீகத்தினுடைய உச்சம். சிலருடைய உண்மையான அனுபவங்கள் மாஸ்டர் மகாசை சொல்றார். அவரை சந்தித்தவுடன் என்னுள் ஆனந்தம் எழுந்தது. மறுநாளே அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஏக்கம் வந்தது. அவர் பாதுகாப்பு உணர்வு மற்றும் அர்த்தமுள்ள உறவை அந்த இடத்தில் அனுபவித்தார். கிரீஷ் சந்திர கோஷ், அவரது பார்வை பாவத்தை கரைத்தது போல இருந்தது. அவரை சந்திக்காமல் ஒரு நாளும் இருக்க முடியவில்லை. அவருக்கு இருந்த குற்ற உணர்வு கரைந்த அனுபவம், அதாவது ஆழ்ந்த மனசுகத்தை அவருக்கு கொடுத்தது. விவேகானந்தர் நரேந்திரநாதரா இருந்தப்போ, இப்படி என்னை யாரும் நேசித்ததே இல்லை, அவரை மீண்டும் பார்க்காமல் நான் இருக்க முடியாது. இந்த முழுமையான அன்பின் அனுபவம் அது மனித மனத்தின் ஆழ்ந்த தேவையை நிறைவு செய்தது. இந்த ராமகிருஷ்ணரின் ஈர்ப்பு சக்தி இந்த இரு அடிப்படைகளில் புரிந்து கொள்ளலாம். அவர் பரிசுத்த ஆன்மா, அவர் அருகில் மனம் இறைவனை தொடுகிறது. மனித மனம் நிபந்தனையற்ற அன்பும் அர்த்தமுள்ள அனுபவமும் கிடைத்தால் அதை மீண்டும் மீண்டும் நாடும். அதனால் ஒரு முறை சந்தித்தவர்கள்
அந்த ஆனந்தத்தை மீண்டும் அனுபவிக்க அவரை சந்திக்காமல் இருக்க முடியவில்லை. இப்பொழுது கோபால், அதாவது நம்ம அத்வைதானந்த மகாராஜனுடைய, அவர் குடும்ப சூழலில் ஒன்றும் அவருக்கு சிக்கல் இல்லை. அதனால் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட அடிக்கடி போக ஆரம்பிக்கிறார். அவருக்கு சேவை பண்ணவும் ஆரம்பிக்கிறார் குருதேவருக்கு. குருதேவரும் அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கும் ராமகிருஷ்ணருக்கு 8 வயசு அதிகமாக இருக்குது. என்ன, இவர் கொஞ்சம் பெரியவராக இருக்கார் கோபால். அதனால் ராமகிருஷ்ணர் அவரை மூத்த கோபால் அப்படிங்கிறது அவர் அழைக்க ஆரம்பிக்கிறார். அன்னை சாரதா தேவிக்கும் அவருடைய சேவை பண்ண சொல்லி இவருக்கு கட்டளை இடுறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற வேலைகள் எல்லாம் பக்கத்தில் இருந்து சுவாமி அத்வைதானந்த கோபால் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருக்கு நல்ல நிர்வாகத்திறன் இருக்குது. வீட்டில் எப்படி எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்திறன் இருக்குது. இனிமையாக பழகும் சுபாவமும் இருக்குது. இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. அவர் குருதேவரிடம் பழக பழக அவர் மனசில் ஒரு துறவு மனப்பான்மை வளர்ந்துக்கிட்டே போகுது. அவர் ஒரு நாள் குருதேவர்கிட்ட சொல்கிறார், நான் யாத்திரை போகணும், தீர்த்த யாத்திரை போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன்றார். அப்பொழுது குருதேவர் சொல்கிறார், அங்கேதான் இறைவன் இருக்கிறான் என்றவர்கள் அஞ்ஞானத்தில் இருக்காங்க. இறைவன் இங்கே இருக்கிறான், உள்ளே இருக்கிறான் என்று நினைப்பவர்கள் ஞானத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற சொல்கிறார். அதனால் அவர் அந்த இடத்துக்கு எங்கேயும் போகாமல் குருதேவர் சேவையிலேயே அவர் இருக்கிறார். அவர் இன்னொரு சின்ன கதை மூலமாகவும் குருதேவர் அதை சொல்கிறார். ஒருத்தருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குது. அவருக்கு ராத்திரிக்கு புகைப்பிடிக்கணும்னு ஆசை. ஆனால் வீட்டில் நெருப்பு இல்லை. அதனால் பக்கத்து வீட்டு கதவை தட்டி அவர் கதவை தட்டுறார். அங்கே இருக்கிறவங்க எழுந்திரிச்சு, இந்த அர்த்தராத்திரியில் ஏன் கதவை தட்டுற அப்படின்னு கேட்டால், இல்லை உனக்கு தான் தெரியுமே நான் புகைப்பிடிக்கணும், ஆனால் நெருப்பு இல்லை, அதனால் உன்னை தேடி வந்திருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், முட்டையில் உன் கையில் என்ன இருக்குன்னு, லாந்தர் இருக்குது, அதில் தான் நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பை விட்டு என்கிட்ட ஏன் கேட்குற அப்படிங்கிறார். இது குருதேவர் சொன்னது. நம்மகிட்டயே இறைவன் இருக்கும்போது வெளியில் நம்ம தேடி அலைகிறோங்கிறத அவருடைய பாணியில் அவர் சொல்கிறார். இதனால் அவர் கோபால் எங்கேயும் யாத்திரை செல்லாமல் அங்கேயே அவருக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு வயசானவராக இருந்தாலும் அங்கே நிறைய இளைஞர்களோடு சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு அதே மாதிரியே அவரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். நரேந்திரர் தம்புரா வாசித்தா இவர் கோபால் தபலா வாசிப்பாராம். அவருடைய குருதேவனுடைய அறிவுரைகளையும் வாழ்க்கையும் மிக கவனமாக அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் மகேந்திர பால் கூட குருதேவர் அந்த இடத்துல தோட்டப்பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கழிவு கூடைய எடுத்துக்கிட்டு வராங்க. உடனே குருதேவர் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா பராசக்தி, உன்னை தவிர வேறு யார் இந்த வேலையை செய்வார்கள் என்று கூறி அவள் முன்பு விழுந்து வணங்கினார். இதன் மூலம் யாரையும் தாழ்வாக கருதக்கூடாது என்று பக்தர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எந்த வேலையும் தாழ்ந்த வேலை கிடையாது. டிக்னிட்டி ஆஃப் லேபர்னு சொல்லுவோம். அந்த வேலை செய்கிறதுனால அவங்க தாழ்ந்து போகிறது கிடையாது. அதனால் நாம் அந்த எல்லார் இடத்துலையும் இருந்த இறைவன் குடிக்கொண்டு இருக்காங்கிற அந்த இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அது நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கும் நம்ம சம மரியாதை கொடுத்து பழகிறதுக்கு இந்த செய்திகள்லாம் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும். அவர் ராமகிருஷ்ணர் சிறு சிறு விஷயங்கள்லையும் நம்ம கவனக்குறைவாக இருக்கிறத விரும்ப மாட்டார். ஒரு தடவை பஞ்சவட்டியில் எல்லாம் உட்காந்து பஜனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே மழை வருது. அங்கேருந்து அவர் குருதேவர் அறைக்கு எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ கோபாலும் கூடவே வர்றார். அப்போ ராமகிருஷ்ணர் வந்ததுக்கப்புறம் கேட்குறாரு, நீ அந்த கொடையை எடுத்துகிட்டு வந்தியான்னு. இவர் சொல்கிறார், மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடையை எடுத்துகிட்டு வர்றார்.
அப்போ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நான் மிக உயர்ந்த நிலைமைக்கு எல்லாமும் நான் போவேன், ஆனாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் மறக்கிறது கிடையாது. நாம் அது கவனம் செலுத்தணும். இன்றைக்கி சின்ன விஷயமா இருக்கிறது நாளைக்கு பெரிய விஷயங்கள்லேயும் நாம் மறந்து பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குன்னு ஒரு முக்கியமான செய்தியை அவர் கோபாலுக்கு சொல்கிறார். அவருக்கு நம்ம மந்திர தீட்சை வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் அவர் கூச்ச சுபாவத்தினால ராமகிருஷ்ணர்கிட்ட அது கேட்கல. ஆனால் ஒரு நாள் அவருடைய காலை பிடிச்சிக்கிட்டு எனக்கும் மந்திர தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். குருதேவர் மந்திர தீட்சை கொடுக்கறதுல அது நம்ம பார்த்தா சில நேரங்களில் அவர் தொட்டு மந்திர தீட்சை கொடுத்தாராம், சில நேரம் முணுமுணுத்து மந்திர தீட்சை கொடுத்துருக்கார், நாக்கில் மந்திரம் எழுதி கொடுத்துருக்கார், பக்தி பாடல், ஒரு பார்வை மூலமாகவே அவர் ஆன்மீக ஆற்றலை செலுத்தக்கூடியவர். இதுதான் விவேகானந்தர் பின்னால் சொல்கிறார். அந்த ஆன்மீகத்தை அப்படி ஒரு பூ ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறத நான் இங்கே தான் பார்த்தேன் அப்படிங்கிறார். அவருடைய நம்ம குருதேவர் அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவர், நமக்கு அருள் செய்யக்கூடியவர். நம்ம நினச்சா ஒருவேளை அவருடைய புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போதே அது மூலமாகவும் நமக்கு அந்த அருள் கொடுக்குறாரோ என்னமோ. ஏன்னா சில செய்திகள்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. குருதேவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர் ஷாம்புக்கூர் மற்றும் காசிப்பூரில் இருந்து பக்கத்திலே இருந்து சேவை பண்ணுறார். மருத்துவர் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இந்தந்த மாதிரி தான் மருந்து சாப்பாடு இருக்கணும், மருந்து கொடுக்கணும்னு. அதையெல்லாம் அன்னையார்கிட்ட சொல்லி அதை செயல்படுத்துறதுலையும் இவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதில் ராமகிருஷ்ணர் இவருக்கு ஆசீர்வாதம் பண்ண ஒரு நிகழ்ச்சி இருக்குது. காசிப்பூரில் குருதேவர் காளிபதரின் மார்பை தொட்டு ஆசீர்வதித்த போது, உண்மையாக இறைவனை அழைப்பவர்களும் சமயச் சடங்குகளை கடைபிடிப்பவர்களும் தம்மிடம் வருவார்கள் என்று கூறி மூத்த கோபாலையும் ஆசீர்வதித்தார். அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நமக்கு அந்த வியாக்குலத்தா அப்படின்னு சொல்லி மன ஏக்கம் உண்மையாக இருந்ததுன்னா நாம் அவங்க குரு மகாராஜ்கிட்ட நம்மளை அறியாமையே நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அந்த சமய சடங்குகளை கடைபிடிப்பவர்களும் தம்மிடம் வருவார்கள். ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக, அதாவது சின்சியராக பண்ணக்கூடிய அந்த சடங்குகள் இருந்தால் கூட குருதேவர் பக்கத்தில் அவர் பக்கத்தில் வருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு தடவை அந்த ராமகிருஷ்ணருக்கு உணவு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது கோபாலனுடைய வேலையாக இருந்தது. ஆனால் அவருக்கு தெரியாமல் ஒரு தடவை அந்த மூச்சு காற்று அந்த உணவு தட்டில் பட்டுடுது. அவரை இது குருதேவருக்கு தெரியாது. இல்லைன்னாலும் அந்த உணவு அசுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவர் உணர்ந்துக்கிட்டு அவர் எப்பயுமே அந்த உணவை தேவிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான், நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். ஆனால் அன்னைக்கு அவரால் முடியல. இது அந்த கலங்கப்பட்டதுனால அவரால் முடியல. அது அன்று முதல் கோபால் மிகவும் கவனமாக இருந்தார். ஒரு தடவை குரு மகாராஜ் கோபால் கிட்ட என் காலை பிடிச்சு கொடு அப்படிங்கிறார். அவரும் அதே மாதிரி பண்ணுறார். ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு கால் வலிக்கிறதுனால நான் பிடிக்க சொல்லலைப்பா, போன ஜென்மத்தில் நீ புண்ணியம் பண்ணியிருக்க, அதுக்கு உனக்கு இந்த வாய்ப்பு நான் உன்னுடைய பணிவடையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போது நம்ம பழைய கணக்கெல்லாம் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு என்ன பழசு இருக்குது, அதுக்கு ஏற்றபடி அவர் தன்னுடைய கருணையும் அருளையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். இவர்கிட்ட நம்ம கோபால், அதாவது அத்வைதானந்த மகாராஜ்கிட்ட நிறைய குணங்கள், நேர்மை, அன்பு, குருதேவரிடம் சரணாகதி ஆகியவை கோபாலிடம் நிறைவாக இருந்தன. குருதேவர் பொய் பேசக்கூடாது என்று கூறியதை கேட்ட பிறகு கோபால் விளையாட்டுக்கு கூட பொய் பேசுவதை விட்டுவிட்டார். இப்போ இந்த ஆன்மீகம் நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய நல்ல குணங்களும் வரணும். எங்கேயாவது இந்த நல்ல குணங்கள் இல்லைன்னா நம்ம பண்ணுற சாதனையெல்லாம்
வீணாக போகுதுன்னு அர்த்தம். நம்ம மகான்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க ஒரே ஒரு இதை மாத்திரம் அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்கறதில்ல. அவருக்கு கூட நிறைய குணங்கள் அவர் சேர்ந்து இருக்கும், அதுவும் சேரணும். இப்போ நம்ம ஜபம் பண்ணிட்டா மாத்திரம் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணுமான்னா தெரியல. நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பணியாளர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஜூனியர்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், சக மனிதர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், ஒரு பஸ்ஸில் போகும்போது எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாமும் முக்கியம். ஒரு ஆன்மீகத்தில் நம்மளுக்கு முன்னேற்றம்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை, நம்ம பக்கத்தில் வர்றவங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு நம்மளை அறியாமையே வளரும். அதில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா நம்ம ஆன்மீகத்தில் வளரல. அந்த இடத்த நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இவருடைய வாழ்க்கையிலே பார்த்தா இவருக்கு எத்தனை குணங்கள் இருந்ததுன்னா, அன்பும் சரணாகதியும், நேர்மை, ஒழுக்கம், பொறுப்புணர்வு, சேவை மனப்பான்மை, கடின உழைப்பு, சோம்பலை வெறுத்தல், ஆன்மீக கட்டுப்பாடு, எதையும் கற்க ஒரு ஆர்வம், தன்னிறைவு, எளிமை, ஒரு வழிகாட்டும் திறன், நகைச்சுவை உணர்வு, அமைதியான விடுதலை, இது எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. ஒரு ஆன்மீகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த குணங்களில் கொஞ்சமாவது நம்மக்கிட்ட இருக்கணும். ஏதாவது இல்லைன்னா நம்ம அதை சரிப்படுத்தணும். அது இல்லாமல் நம்மளால் அந்த முழுமையை அடைய முடியாது. நம்ம பண்ணுற சாதனைகள், இவ்வளோ சாதனை பண்ணியும் ஒன்றுமே இல்லைன்னா சில இடங்களில் நம்ம அதுக்கு தான் அந்த வாழ்க்கையை, அன்னையார் வாழ்க்கையும் விவேகானந்தருடைய வாழ்க்கையும் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையும் நம்ம படித்து அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், அதில் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். ஒரு மகர சங்கராந்தி நாளில் துறவிகளுக்கு தானம் செய்யணும்னு இவர் நினச்சி 12 காவி துணியும் ஜபமாலையும் வாங்கிட்டு வர்றார். அதை ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார். அதை நம்ம முன்னே பார்க்குறோம். குருதேவர் அவற்றை இளம் சீடர்களுக்கு தருமாறு கூறி, என் குழந்தைகளுக்கு கொடு, 1000 மடங்கு புண்ணியம் வரும், இவர்கள் ஒவ்வொருவரும் 1000 துறவிகளுக்கு சமம் என்றார். குருதேவர் அவற்றை தொட்டு புனிதப்படுத்தி சீடர்களுக்கு வழங்கினார். இப்போ குருதேவர் பக்கத்தில் வந்தவங்களாம் 1000 துறவிகளுக்கு சமம். அவங்க ஒவ்வொருத்தரும் பிரம்மஞானிகள். நம்ம பாக்கியம், அவங்க அந்த பரம்பரையில் நம்ம இன்னும் வந்துக்கிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட நிறைய பேர் மந்திர தீட்சை, அவங்களுக்கு இருந்த சீடர், இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த ஆன்மீக பரம்பரை நம்ம அதில் இருக்கோம். அது ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். குருதேவரின் மறைவுக்கு பிறகு சீடர்கள் வராகநகர் மடத்தில் கூடி சந்நியாசம் ஏற்றுக்கொண்டனர். அப்பொழுதுதான் கோபாலனுடைய பெயர் சுவாமி அத்வைதானந்தர் என்று பெயர் பெற்றார். இதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் தீர்த்த யாத்திரையும் தவ வாழ்க்கையும் மேற்கொள்கிறார். அதில் அகண்டானந்தர் ஒரு நாள் சொல்கிறார், ஒரு நாள் இரவு சுவாமி அகண்டானந்தர் அத்வைதானந்தரின் தலையணைக்கு பதிலாக ஒரு செங்கல்லை வைத்தார். அத்வைதானந்தர் அதை கண்டுபிடித்து, கங்கா, அது அகண்டானந்தருடைய பிரிமோனாஸ்டிக் நேம், இதை செய்தது நீதான், நீ அன்புடன் வைத்த செங்கல்லையே இன்றிரவு தலையணையாக பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று அடக்கமாக கூறினார். இது அகண்டானந்தரை நிகழச் செய்தது. அவர் அத்வைதானந்தரை கோபமோ அகங்காரமோ இல்லாத உண்மையான துறவி என்று பாராட்டினார். நம்ம வாழ்க்கையிலையும் இது கடைபிடிச்ச பார்க்கணும். நம்மளை இன்சல்ட் பண்ணுறதோ இல்லை கேலி பண்ணுறவங்க வரும்போது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னு இருக்குது. ஏன்னா அந்த ஆன்மீகம் இருந்ததுன்னா இப்படி தான் நடப்பாங்க. அதில் எந்த மாறுபாடும் இருக்காது. இந்தியாவில் பல இடங்களுக்கு அவர் தீர்த்த யாத்திரை செல்கிறார். வாரணாசியில் அவர் கடுமையான தவம் புரிகிறார். அங்கே பிக்ஷை எடுத்து தான் அவர் சாப்பிட்றார். ஒரு தடவை விரஜானந்தர் அத்வைதானந்தர் அறைக்கு போகிறப்போ அங்கே பார்த்தா சின்ன அறை தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்த சுத்தமாகவும் அவர் கடுமையான குளிரிலும் அதிகாலையில் கங்கையில் குளித்துவிட்டு ஜப தியானம் செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் காலை 9 மணி வரை ஜபதானம் செய்துவிட்டு பிறகு பிக்ஷை எடுத்து வருவதில் அவர் மிகுந்த கவனம் செலுத்தினார். எதையும் குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதில் அவருக்கு ஈடுபாடு அதிகம்.
அதுக்கப்புறம் வேலூர் மடத்தினுடைய அவருடைய வாழ்க்கை. சுவாமி விவேகானந்தர் 1897 இந்தியாவுக்கு திரும்பி வர்றார். அதில் 98 முற்பகுதியில் கங்கைக்கு பக்கத்தில் அந்த நதிக்கரையில் அந்த மடத்திற்கான ஒரு நிலத்தை வாங்குகிறாங்க. அந்த இடம் முன்னால் படகுகள் கப்பல்கள் எல்லாம் சீரமைக்க கூடிய இடம். அதனால் ரொம்ப மேடு பள்ளமாக கரடு முரடாக இருக்குது. அந்த இடத்த சரி பண்ணுறது நம்ம மகாராஜ் அத்வைதானந்த மகாராஜ் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். அவர் வயதில் மூத்தவராக இருந்தாலும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் அவர் யாருக்கும் சளைத்தவர் இல்லை. வேலை விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானவர். அது ஆரம்ப காலத்தில் மடம் நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய கஷ்டமான வேலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் அவர் ரொம்ப அழகாக எந்த சிரமம் பார்க்காம அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அவர் ஒரு தடவை அன்னையாரை பார்க்க போகிறார் கல்கட்டாவில், வேலூர் மடத்துலேருந்து. அப்போது அன்னையார் இவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்னையார்கிட்ட கேட்குறார் இவர், உங்கள் கால் வலி மூட்டு வலி எப்படி இருக்குன்னு, கீழ்வாத நோய் எப்படி இருக்குன்னு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் அது என்னென்னு அவங்க பாவம் சொல்கிறாங்க, அது அவங்க கூடவே இருக்குது. அப்போ இவர் சொல்கிறார், எனக்கும் கீழ்வாதம் இருக்குது, ஆனால் அங்கே வேலூர் மடத்தில் நான் அந்த தோட்டம் அமைக்கிறது, காய்கறி எல்லாம் பயிர் பண்ணுறேன், அதனால் அந்த மடத்துக்கு கொஞ்சம் செலவும் குறையுது, உங்களுக்கும் நான் காய்கறி கொடுக்க முடியுது. ஆனால் என் கூட இருக்கிற அந்த மற்ற இளம் துறவிகள் என்னோட சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. அன்னையார் சொல்கிறாங்க, நீ வளர்ந்த ஜெனரேஷன் வேறு, இப்போ இவங்க வளர்றது வேறு, நீ எல்லாம் வீட்டில் பொறுப்பெடுத்து எல்லா வேலையும் செஞ்சிருப்ப, இவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இவங்களெல்லாம் குருதேவரை தேடி வந்திருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கனிவாக நடந்துக்கிட்டு நீ அவங்கள மனநோகாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. அது என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு விஷன் கிடைக்குது, குருதேவனுடைய காட்சி. குருதேவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறதும் எல்லாருக்கிட்டையும் அவரே இருக்கிறத அவர் பார்க்குறார். அன்னிலிருந்து அதுக்கப்புறம் அவர் யாருக்கும் எந்த ஒரு கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. விவேகானந்தர் கூட அவர் ரொம்ப உறவும் ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குது. விவேகானந்தர் கிண்டல் பண்ணுவாராம், அது பெரிய காளை மாடு, கொம்பு உள்ள மாடு, அந்த கொம்பை எடுத்துட்டு அது கண்ணுக்குட்டியோட விளையாடுற மாதிரி நீங்கள் வயசானவங்க எங்களோட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறார் ஒரு தடவை. அப்புறம் இன்னொரு தடவை, உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்கள் உடம்புல சக்தி கம்மியாகிட்டுருக்கும், அதனால் நாளைக்கு உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு ஒரு 10 லிட்டர் பால் வாங்கி அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு இனிப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அன்றைக்கே சொல்கிறார் அவர், இந்த எண்ணிலிருந்து நீங்கள் மடத்து இதெல்லாம் நீங்கள் நிர்வாகம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜிங் கமிட்டியில் மெம்பராக போடுறார். அதுக்கப்புறம் மகாராஜ் வைஸ் பிரசிடெண்ட் அளவுக்கு வர்றாரு. அவருடைய கடைசி நாட்கள் அவருக்கு கடுமையாக வயிற்று வலி வந்துடுது. பின்னர் காய்ச்சலும் சேர்ந்து கொண்டது. மற்ற துறவிகள் அவருக்கு பணிவிடை செய்தனர். குருதேவர் புகைப்படத்திற்கு முன் நின்று, குருதேவா, என்னை இந்த வழியிலிருந்து விடுவியுங்கள் என்று மனமுருகி பிரார்த்தித்தார். குருதேவரும் அவரது பிரார்த்தனையை நிறைவேற்றினார். அவருடைய மகா சமாதி அடைவதற்கு சற்று முன் குருதேவர் தோளில் கதாயுதத்துடன் விஷ்ணுவின் கதாயுதம் காட்சியளித்தார். சுவாமிகள், குருதேவா, ஏன் உங்கள் தோளில் கதையை ஏந்தி நிற்கிறீர்கள் என்று கேட்டார். குருதேவர், ஆம், நான் கதாதரன் அல்லவா, அதனால்தான் இந்த யுகத்தில் அனைத்தையும் அழித்துவிட்டு மீண்டும் புதிதாக அனைத்தையும் உருவாக்கப் போகிறேன் என்றார். அவருடைய சமாதி 1909 டிசம்பர் 8 நடந்திருந்தது. அவர் இறக்கும் தருவாயில் குருதேவரின் நாமத்தை ஜபித்தார். பிரேமானந்தர் கூறுகிறார், அவரது வாயில் சரணாமிரதம் ஊற்றியவுடன் உயிர் பிரிந்ததாக குறிப்பிட்டார். மூத்த கோபால் குருதேவரிடம் போய்விட்டார். இறக்கும் தருவாயில் கூட அவரது முகம் அமைதியாக இருந்தது. 81 வயதுடைய அவரது உடல் வேலூர் மடத்தில் கங்கை நதிக்கரையில் தகனம் செய்யப்பட்டது என்று பிரேமானந்தர் எழுதி வைத்திருக்கிறார்.
அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம், தனது ஆன்மீக வாழ்க்கையை மிகவும் தாமதமாக ஆரம்பித்தாலும் குருதேவர் மீது அவருக்கு இருந்த உண்மையான பக்தியும் நேர்மையான அணுகுமுறையும் அவரது வாழ்க்கையை நிறைவுடையதாக மாற்றின. ஆன்மீக வாழ்க்கைக்கு வயது ஒரு தடையில்லை. வயதானவர்களும் உண்மையாக முயற்சி செய்தால் இறைவனை அடையலாம் என்பதை குருதேவர் இந்த சுவாமி அத்வைதானந்தஜி மகாராஜனுடைய வாழ்க்கை மூலமாக விளக்கியுள்ளார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் பலமுறை வலியுறுத்தியுள்ளார், வயது தடை அல்ல, இறைவனை அடைய மனம் இருந்தால் போதும். முதுமையில் கூட இறைவன் அடையக்கூடியவன். பக்தி மற்றும் முயற்சி முக்கியம். இளமையில் ஆன்மீக பாதையை தொடங்குவது சிறந்தது. ஆனால் தாமதமாக வந்தாலும் கதவுகள் திறந்திருக்கும். வயது ஒரு காரணம் அல்ல, இதயம் மற்றும் நேர்மைதான் ஆன்மீக பயணத்தின் திறவுகோல். இப்போ நம்ம சுவாமிஜி வாழ்க்கையிலிருந்து இந்த 3 விஷயங்கள், துன்பம் சாபமா அருளா என்று பார்த்தால், துன்பம் முதலில் சாபமாக தோன்றுகிறது. ஆனால் அது வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தும் ஆசான். அது மனிதனை நிலையான ஆனந்தத்தை தேட வைக்கிறது. ராமகிருஷ்ணரின் ஈர்ப்பு சக்தி. மனித மனம் நிபந்தனையற்ற அன்பும் அர்த்தமுள்ள அனுபவமும் கிடைத்தால் அதை மீண்டும் மீண்டும் நாடும். ஸ்ரீராமகிருஷ்ணர் பரிசுத்த ஆன்மா. அவரில் அருகில் மனம் இறைவனை தொடுகிறது. அதனால் ஒருமுறை சந்தித்தவர்கள் அந்த ஆனந்தத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க அவரை சந்திக்காமல் இருக்க முடிவதில்லை. 3ஆவதாக பார்க்கறது, ஆன்மீக வாழ்க்கைக்கு வயது தடையா. இளமையில் ஆன்மீக பாதையை தொடங்குவது சிறந்தது. ஆனால் தாமதமாக வந்தாலும் அதை அடைய முடியும். இந்த சுவாமி அத்வைதானந்தி மகாராஜின் பூர்ண அருள் நாம் எல்லோருக்கும் என்றென்றுக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.